வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் எத்தனையோ படங்கள் இருக்கு. அத்தனை படத்துலையும் மிக அற்புதமான ஒரு படம், முற்போக்குத்தனமான ஒரு படம், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு படம். இஸ்லாமிய இந்துக்கள் ஒற்றுமை வெளிப்படுத்தி தன்னுடைய கருத்தை நிலைநாட்டிய ஒரு படம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாசுள்ள நடிகர் நடிக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக கருத்து மக்களிடையே ஏற்றுக்கொள்ளணும். சில முக்கியமான விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்களை வச்சுதான் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இது இஸ்லாமிய இந்து மத நல்லிணக்க ஒற்றுமைக்காக விளம்பரமாக எடுக்கப்பட்ட படமாகத்தான் பார்க்கக்கூடிய உண்மையிலே இதுக்கு தமிழக அரசு கட்டாயமா வரி விலக்கு தரணுங்க. வரி விலக்கு தந்தாலே கட்டாயமா வருகின்ற 2024 நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு திமுக வெற்றி அடையும். இதை கூட தேர்தல் பிரச்சாரமாக கூட திமுக பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம். ஆனா பாஜகவுக்கு நேர் எதிரான படம். RSS கும்பலுக்கு, VHP போன்ற சங் பரிவாரங்களுக்கு மிக சாட்டையடியான ஒரு படம் தான் சொல்லணும். இந்த படத்தை மோடி அவர்களுக்கு போட்டு காமிக்கணும். குறிப்பாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யா போன்றவர் போட்டு காமிக்கணும். அதிலும் குறிப்பா அண்ணாமலை, மற்றபடி இங்க இருக்கக்கூடிய தமிழக சங்கிகளுக்கு போட்டு காமிக்கணும். உண்மையிலே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், மற்றபடி இஸ்லாமியர்கள் கறி திங்க கூடாது. இந்த பாருங்க, CAA அப்படின்னு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதன் அடிப்படையில இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மிக பதட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த பாஜக அரசு இஸ்லாமியர்களை தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்து தூண்டி விட்டு இது இந்துக்கள் செய்தார்கள் அப்படின்னு அவர்கள் மேல் பழி போட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு எந்த அளவுக்கு அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதை அப்படியே இந்த படத்துல சொல்லிட்டாங்க. படம் ஸ்டார்டிங் பாபர் மசூதி அந்த இடுப்பு பிரச்சனை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வரக்கூடிய சமயத்துல அப்படியே கிரிக்கெட்டுக்குள்ள அப்படியே போகுது. ஒரு கிராமத்துல கிரிக்கெட்டுக்குள்ள போகுது. MCC மற்றபடி 3 ஸ்டார் போன்ற கிரிக்கெட் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல 2 பேருக்கு பிரச்சனை ஆகும். அதன் அடிப்படையில உங்க அந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது நிறுத்தப்படக்கூடிய சமயத்துல அந்த தேர் திருவிழாங்கிறது நம்ம இந்து மக்கள் செய்வாங்க. அப்போ அந்த நம்ம தனிப்பட்ட முறையில தேர் திருவிழாவா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அதற்கு வசூல் பண்ணக்கூடிய சமயத்துல அங்கேயும் ஒரு பிரச்சனை. அங்கதான் ரஜினிகாந்த் மும்பையில ஒரு மாசம் வர்றாரு. அதன் அடிப்படையில அங்க வசூல் பண்ண முடியாத ஒரு சூழல், அங்க பிரச்சனை அடிக்கக்கூடிய சமயத்துல கடைசியில் என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடு திருவிழா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்க பக்கம் நிறைய நடக்கும். இன்னைக்கு இந்திய அளவுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு சந்தனக்கூடு திருவிழா. அப்போ அந்த சந்தனக்கூடு திருவிழா ஒரு அது தேர் மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, இந்தாங்க சந்தனக்கூடு திருவிழாவை உங்களுக்கு தேர் தரமாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, எங்களுடைய சந்தனக்கூட நாங்க ஒரு தேரா தரோம் சொல்லி போட்டு இந்துக்களுக்கு அவர்கள் தேராக தன்னுடைய சந்தன கூட கொடுத்து உதவி செய்யறாங்க. அப்போ அங்க உள்ள வைக்கக்கூடிய அந்த சாமி சிலையை இஸ்லாமியர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த ரஜினிகாந்த் கொண்டுட்டு சாமி சிலையை தேர்ல வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மத ஒற்றுமையான ஒரு படம் தெரியுங்களா. இந்த படத்தை கட்டாயமாக இயக்குனர் மணிரத்னத்துக்கு பம்பாய் படத்தை இயக்குனர் அவருக்கு போட்டு காட்டணும். உண்மையிலே ஒரு சுருக்குங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. உண்மையிலே இந்த நாட்டை பல பாசிச கும்பல், சனாதன போக்கு உள்ள கும்பல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க இந்த 10 வருஷம். அந்த 10 வருஷத்தை ஒரு 3 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துல சொல்றாங்க ரஜினிகாந்த். அதான் லால் சலாம். ஆமா, இயக்குனர் அவருடைய பொண்ணுக்கும் நடித்த ரஜினிக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்து. அதெல்லாம் டைலாக் அற்புதமான ஒரு டைலாக் எழுதியிருக்காரு. ஒளிப்பதிவாளரும் அவரு தான், திரைக்கதை வசனம் எழுதியும் அவர் தான், விஷ்ணு ரங்கசாமி அப்படிங்கிற. உண்மையிலே அவருக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மிக அற்புதமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். உண்மையிலே அதாவது இந்துக்களும் இஸ்லாமியும் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்துட்டு இருக்காங்க தெரியுமா.
அவர்களுக்குள்ள அரசியலை நுழைத்து அவர்களை எவ்வாறு பிரித்து இன்று வந்து அரசியல்வாதிகள் சில குறிப்பிட்ட பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள RSS கும்பல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் லால்சனா. உண்மையிலே வந்து இதுல வந்து ரஜினிகாந்த் நடிச்சான்னு சொல்றது பார்த்தீங்களா, உண்மையிலே வந்து அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டம் வைக்கலாம். ஏன்னா வந்து இது அற்புதமான ஒரு கருத்து. ரஜினிகாந்த் போன்றோர் நடிச்சது ஒரு படம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வாயில டைலாக் சொல்லக்கூடிய சமயத்தை கட்டாயமா வந்து இது மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அற்புதமான இனிமேல் வந்து வரக்கூடிய காலங்கள்ல பாஜக வந்து இந்திய அளவுக்கு வருமா? கட்டாயமா தமிழகத்துல வராது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்திய டுடே ஒரு சர்வே போயிருச்சு, 39 இடத்துக்கு திமுக தான் வரும். வாஷ் அவுட். இதை வந்து வட இந்தியாவில் வந்து டப் பண்ணி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு குறிப்பா குஜராத், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா எங்கெங்க பாஜக ஆளுதோ அந்த இடத்துல திரேடர். ஆமா, புல்டோசர் கலாச்சாரம், மற்றபடி வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், மற்றபடி மதரசாக்கள் இடிப்பு, அப்புறம் இந்தியாவை பாரதமாக மாற்றுவது, சிஏ இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், மாட்டுக்கறி திங்கக்கூடாது, ஹராம் முத்திரை வந்து இங்கு பயன்படுத்தக்கூடாது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிற இஸ்லாமியர்கள் துன்புறுத்துவது, இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய ஒரு தீர்வாக இருக்கு. உண்மையிலே இந்த ஹராம்ங்கிற கான்செப்ட் ரஜினிகாந்த் ஒரு சீன் வச்சிருப்பார். அதாவது வந்து ஒரு வியாபாரி வந்து அதிகமாக வந்து தன்னுடைய லாபத்தை வைக்கக்கூடிய சமயத்தில் ஹராம்னா என்ன, ஹலால்னா ஹராம் ஹலால்னா என்ன? ஹராம்னா தடை செய்யப்பட்டது, ஹலாம்னா வந்து அனுமதிக்கப்பட்ட. அவ்வளோதான். 100 ரூபாய்க்கு 125 ரூபா விற்றா வந்து உண்மையிலே அவன் வந்து ஒரு அற்புதமான மனிதன். அதான் உண்மையான இஸ்லாம். அவன் தான் வந்து உண்மையிலே மனுஷன். அதற்கு மேல 150 வச்சு அவன் அயோக்கிய, அதுக்கு மேல வச்சு அவன் துரோகி அப்படிங்கிறவன் அற்புதமான ஒரு டைலாக் வச்சு அற்புதமா இந்த படத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய விஷயம். மிக அற்புதமா நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஒரு மனசுல குதூகலமா இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்துல கிரிக்கெட்டை வச்சு இங்க மதம் எந்த அளவுக்கு புகுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த். அவங்க கிரிக்கெட்டை வந்து தமிழர்களுக்கான ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் வந்து அதை வச்சு எந்த அளவுக்கு பாருங்க. சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஆமா, இது குஜராத்தில் நடந்த விஷயம். அவருடைய பேரான மோடி ஸ்டேடியத்தில் நடந்த விஷயம். இஸ்லாமிய ஒரு கிரிக்கெட் இவர் வந்து தோத்து போறாரு. அதுக்கு பின்னால் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. அது சம்பந்தமா முருகன் அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொன்ன, அவரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. ஒரு பட்டியலின அமைச்சருங்க எந்த அளவுக்கு மதவாதலா இருக்கிறார். அவருக்குலாம் அங்க மதிப்பே கிடையாது. அண்ணாமலைக்கு அங்க மதிப்பு கிடையாது. ஏன் மோடிக்கு மதிப்பு கிடையாது. ராமர் சிலை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி தொட்டங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு 4 சங்கராச்சாரியர் போயிட்டாங்களா? அவர்களுக்கெல்லாம் மிக சாட்டையடியான ஒரு படம் தான் இந்த லால்சனம். உண்மையிலே வந்து இந்திய முழுவதுமே டப் செய்து கட்டாயமாக திரையிடப்பட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மதவாத கும்பலுக்கு எதிரான ஒரு படம், இந்து இஸ்லாமியர்களுக்கு ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய ஒரு படம், அற்புதமான ஒரு படமா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த கிரிக்கெட் சமாச்சாரத்துல சிறுவருக்குள்ள பேசிக்குவாங்க. ஆமா, நீங்க எல்லாம் வந்து பாகிஸ்தானியர்கள், நாங்க தான் இஸ்லாமியர்கள், நாங்க தான் இந்துக்கள் அப்படின்னு பேசக்கூடிய சமயம் யார் சொன்னா? அந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு இன்னொரு விஷயம் வந்து அந்த நீங்கெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த இடத்துல வரும். இது என்ன உங்க ஊரா அப்படிங்கிற ஒரு டைலாக் வரக்கூடிய சமயத்துல, ஆமா இது எங்க ஊர் தான், இங்கதான் நாங்க பிறந்தோம், சுதந்திர இந்தியாவுக்கு நாங்க பாடுபட்டவங்க. ஆமா, முஸ்லிம்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள். முஸ்லிம்கள்னா பாகிஸ்தான் அர்த்தமா? இந்துக்களும் வந்து இங்கு பிறந்தவங்க தான். இந்தியா வந்து இந்தியா வந்து இந்துக்களுக்கும் சொந்தமானது, முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது. இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரிவினை வந்து நடக்கக்கூடிய சமயத்துல நாங்க இந்தியர்களாகி நாங்க இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்களாகி நாங்க இந்தியா தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம். அதே நேரத்தில் நாங்கெல்லாம் வந்து இந்திய முஸ்லிம்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு டைலாக்கை வந்து ரஜினிகாந்த் தன் வாயால் சொல்லி இருக்கிறார் என்பது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையிலே வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலை விட்டு விலகினார்னா சொல்லவே முடியாது இந்த படத்தை பொறுத்தவரைக்கும். அதே நேரத்தில் அவரை சங்கின்னு கூட சொல்ல முடியாது. அற்புதமான ஒரு டைலாக், அற்புதமான ஒரு நடிப்பு.
ஆமா, அவர் வந்து சங்கின்னு சொல்ல முடியாது. இந்த 2 மாசத்துக்கு முதல்ல சங்கின்னு அவரை போட்டு திருத்தாங்க சமூக வலைத்தளம். உண்மையிலே அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அப்படிங்கிறது இருந்த விஷயம். அதே நேரத்தில் அரசியலை விட்டு விலகிட்டார். ஆனா இன்னைக்கு சினிமாவுக்குள்ள இருந்தே ஒரு அரசியல் செய்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. சினிமாவுக்குள்ள நடிச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செஞ்சிருக்கிறார். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட படங்கள்ல ரஜினிகாந்த் நடிக்கிறோம் அப்படிங்கிற பகிரங்கமான இந்திய மக்கள் குறிப்பாக தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இது தமிழனுக்கு ஆதரவான ஒரு படம். ஆமா, கிரிக்கெட் வந்து தமிழர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் செருப்படித்தனமான விஷயம். கிரிக்கெட் என்பது கூட இந்துத்துவாவை நுழைத்து விட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் போச்சு. அந்த சமீபத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க அதுக்கெல்லாம் ஒரு சாட்டையடியான ஒரு செருப்படியான விஷயம் தான் சொல்லக்கூடிய விஷயம். ஆமா, இந்தியாவில் வந்து கிரிக்கெட் என்பது எல்லோரும் இந்திய விளையாட்டு, அது தமிழர்களுக்கான விளையாட்டு அப்படின்ற பகிரங்கமா வந்து வாயளவுல ரஜினிகாந்தே சொல்லியிருக்கிறாருன்னு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். மிகப்பெரிய அற்புதமான மாசுள்ள ஒரு நடிகர் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய சமயத்தில் இந்தியாவே மாறிடும். இது வந்து பாஜகவுக்கு வைத்த வேட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஆமா, RSS கும்பலுக்கு வைத்த வேட்டு. உண்மையிலே பாருங்க, இந்த படத்தை வந்து எப்படியாவது வந்து தடை செய்வாங்க பாஜக. கட்டாயமா தடை செய்ய வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து இது சினிமாவுக்குள்ள வந்து மதசார்பற்ற ஒரு அரசியல் வந்து ரஜினிகாந்த் நிலைநாட்டி விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, அவங்க பொண்ணு கூட ஐஸ்வர்யா கூட அழுதாங்க. அப்பா வந்து சங்கின்னு சொல்றாங்க, இந்த படத்தை பாருங்க, மனம் திருந்துவீர்கள் அப்படின்னு. நானும் அந்த பேட்டி கேட்கிறப்ப நான் வேறு விதமா நினைச்சேன். ஆனா படம் பார்த்ததுக்கு பின்னால்தான் தெரியும் உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு. முகையத்தின் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டரை வந்து ரஜினிகாந்த் வாழ்ந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உண்மையிலே வந்து லாஸ்ட்லாம் வந்து திமுக கிடைத்த அற்புதமான ட்ரம் கார்டுன்னு சொல்லலாம். ஆமா, உண்மையிலே இந்த படத்தின் மூலம் சொல்லிக் கொள்வது MK ஸ்டாலினுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக் கொள்வது, கட்டாயம் இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி உண்மையாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த படத்துக்கு நீங்க வரி விலக்கு கொடுக்கணும். வரி விலக்கு கொடுத்து இந்திய அளவுக்கு டப்பு பண்ணுங்க. இந்திய அளவுக்கு டப்பு பண்ணி விடுங்க. கட்டாயமா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து கட்டாயமாக வீழ்ச்சி அடையும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.